சில பெண்களின் வாழ்க்கையில் ஒரு உண்மை இருக்கிறது. திருமணத்தின் ஆரம்பத்தில் கணவன் நண்பராக இருப்பார். ஆனால் காலம் போக போக அதே மனிதர் சில நேரங்களில் மனதை காயப்படுத்தும் வார்த்தைகள் பேசலாம். அவமதிப்பு, அலட்சியம், அதிர்ச்சி தரும் நடத்தை, இவையெல்லாம் ஒரு உறவை மெதுவாக நச்சு உறவாக மாற்றிவிடும். அந்த நேரத்தில் பல பெண்கள் அழுகையாலோ அல்லது கோபத்தாலோ பிரச்சனையை சமாளிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் சாணக்கியர் கூறுகிறார், வலிமையான மனிதன் சண்டையால் அல்ல, புத்திசாலித்தனமான செயலால் வெற்றி பெறுவான். இந்த வீடியோவில் நச்சு உறவில் இருக்கும் பெண்கள் தங்கள் மன அமைதியை காப்பாற்றிக் கொள்ள பின்பற்றக்கூடிய 7 சாணக்கிய தந்திரங்களை பார்க்கலாம். விதி 1. உணர்ச்சியை கட்டுப்படுத்து. சாணக்கியர் கூறுகிறார், எதிரி முதலில் தாக்குவது உங்கள் உணர்ச்சியை. யாராவது உங்களை கோபப்படுத்தினால் அவர்கள் எதிர்பார்ப்பது உங்கள் எதிர்வினை. நீங்கள் அழ ஆரம்பித்தால் அல்லது கோபமாக பதில் சொன்னால் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தால் அவர்களின் திட்டம் தோல்வியடையும். அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு பெரிய புத்திசாலித்தனம். விதி 2. வளர்ச்சியை ஆயுதமாக்கு. சாணக்கியர் கூறுகிறார், உங்களை மதிக்காதவர்களுக்கு வார்த்தைகள் அல்ல, உங்கள் முன்னேற்றமே பதில். உங்கள் வாழ்க்கையில் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பொருளாதார சுதந்திரத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஒரு பெண் தன்னம்பிக்கையுடன் நிற்கும்போது அவளை யாராலும் எளிதாக கட்டுப்படுத்த முடியாது. விதி 3. சரியான நேரத்தை காத்திரு. சாணக்கியர் கூறுகிறார், அவசரத்தில் எடுத்த முடிவு பல நேரங்களில் தவறாகிவிடும். உங்களை காயப்படுத்துபவர்களுக்கு உடனடியாக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் அமைதியாக கவனிப்பதுதான் பெரிய புத்திசாலித்தனம். நேரம் வரும்போது உண்மை தானாக வெளிவரும். விதி 4. கவனத்தை மாற்று. சாணக்கியர் கூறுகிறார், எதிரியை வெல்ல அவரின் விளையாட்டில் இறங்க வேண்டாம். சில மனிதர்கள் உங்களை மனரீதியாக சோர்வடையச் செய்ய முயற்சிப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் வார்த்தைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அதற்கு பதில் உங்கள் வாழ்க்கை இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள். விதி 5. செயலால் உண்மையை காட்டுங்கள். சாணக்கியர் கூறுகிறார், வாதம் உண்மையை நிரூபிக்காது, செயல்தான் நிரூபிக்கும். யாராவது உங்களை தவறாக குற்றம் சாட்டினால் அதற்கு சண்டை தேவையில்லை. உங்கள் நேர்மை உங்கள் செயல்களில் தெரியும். விதி 6. தொடர்ந்து முன்னேறு. சாணக்கியர் கூறுகிறார், நின்ற மனிதனை தள்ளுவது எளிது, ஆனால் நகரும் மனிதனை நிறுத்துவது கடினம். உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறுங்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கனவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் முன்னேறும்போது உங்களை நிறுத்த நினைப்பவர்கள் தானாகவே பின்னால் போய்விடுவார்கள். விதி 7. மனதை விடுவி. சாணக்கியர் கூறுகிறார், உங்களை காயப்படுத்திய நினைவுகளை மீண்டும் மீண்டும் நினைப்பது உங்களைதான் பலவீனமாக்கும். காயப்படுத்தியவர்களை நினைத்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். அவர்களை நினைவிலிருந்து மெல்ல விடுவியுங்கள். அதுதான் உங்கள் மன அமைதிக்கு வழி. ஒரு பெண்ணின் வலிமை அவள் குரலில் மட்டுமில்லை, அவள் அமைதியிலும் புத்திசாலித்தனத்திலும் தன்னம்பிக்கையிலும் உள்ளது. சாணக்கியர் கூறுகிறார், உங்களை சுருக்குபவர் உங்கள் வாழ்க்கையின் எதிரி, உங்களை உயர்த்துபவர் உங்கள் உண்மையான துணை.